நாளை நாளை ஆடி மாத சிவராத்திரி. இந்த ஒரு நாளில் சிவபெருமானுக்கு நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் செய்தோம் என்றால் கட்டாயம் நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கி விடுமாம். நமக்கு வரப்போகின்ற தடங்களில் இருந்தும் நாமளே நம்மளை பாதுகாத்து கொள்ளலாமாம். நம்ம சிவராத்திரி நாட்கள்ல குலதெய்வத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குமோ அந்த முக்கியத்துவத்தை நம்ம சிவனுக்கும் கொடுக்கணுமா. அதுவும் இந்த ஆடி மாத சிவராத்திரி நாளில் நாம் சிவன் கோவிலுக்கு சென்று இந்த செயல்களை எல்லாம் செய்தோம் என்றால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எட்ட முடியாத ஒரு உயரத்தை நாம் தொட்டு விடுவோமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு பரிகாரத்தில் இருக்கின்றது. எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு பரிகாரத்தை நாளைய நாள் முடிவதற்குள் எப்படியாவது சிவன் கோவிலுக்கு சென்று செய்து விடுங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது தேடி வரும். நினைத்து பார்க்கவே முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கொட்டுமாம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஆடி மாதமானது அமையுமாம். அதற்கு நீங்க சிவராத்திரி நாட்கள்ல சிவனுக்கு செய்யப்படும் பரிகாரங்கள்ல முக்கியமா கருதப்படுவது என்னென்னு வரிசையா பார்க்கலாம். முதல்ல விரதம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு சிவாலயங்களுக்கு சென்று 4 ஜாம பூஜைகளில் கலந்து கொள்ளணும். சிவ மந்திரங்களை உச்சரிக்கணும். வில்வ இலைகளை கொண்டு சிவனை வழிபடுவது மற்றும் அன்னதானம் செய்யறது மிகவும் ஒரு நல்ல காரியமா பயன்படுகிறது. நீங்க நீங்க சிவனுக்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னா, முதல்ல விரதம். சிவராத்திரியில அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் சிவனை நினைத்து நீங்க விரதம் இருக்கணும். அப்படி முடியாதவங்க பழங்கள் மற்றும் பால் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா சிவாலயத்துல வழிபாடு. மாலை முதல் மறுநாள் காலை வரை சிவாலயத்தில் நடைபெறும் 4 சாம பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய என்கிற இந்த மந்திரத்தை ஜெபித்தவாறு சிவபெருமானை வணங்கி கொண்டு தூங்காமல் இருக்க வேண்டுமாம். அடுத்ததா வில்வ இலை வழிபாடு. வில்வ இலைகள் சிவனுக்கு மிகவும் உகந்தவை. வில்வ இலைகளை கொண்டு சிவனை அர்ச்சனை செய்வது வழிபடுவது நமக்கு சிறந்த பலனை கொடுக்கும். நமக்கு இருக்கின்ற தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும். அவ்வளவு சக்தி இந்த வில்வ இலை மாலையில் இருக்கிறது. இதனையும் நீங்கள் சிவனுக்கு சாற்றி விடுங்கள். அடுத்ததா அன்னதானம். சிவராத்திரி என்று அன்னதானம் செய்வதுங்கிறது ரொம்ப புண்ணியம் வாய்ந்ததா இருக்குமா. நீங்க எந்த ஒரு நாள்ல அன்னதானம் பண்றீங்களோ இல்லையோ, சிவன் கோவில்கள்ல இந்த சிவராத்திரி நாட்கள்ல வருகின்ற பக்தர்களுக்கோ அல்லது வெளியில் இருக்கின்ற ஏழைகளுக்கோ முடியாதவர்களுக்கு கூட நீங்கள் இந்த ஒரு அன்னதானத்தை சிவராத்திரி நாளில் கொடுக்கணும். மற்ற நாள்களில் கொடுப்பதை விட இந்த சிவராத்திரி நாளில் கொடுப்பதனால் இதனுடைய சக்தியானது அதிக அளவில் இருக்குமாம். இதனால் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் செல்வ வளங்கள் என அனைத்துமே உங்களை சேர்ந்து விடுமாம். இருக்கின்ற கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி விடுமாம். அடுத்ததா தியானம் மற்றும் பஜனைகள். சிவராத்திரி இரவில் சிவாலயங்களில் நடைபெறும் பஜனைகளில் கலந்து கொள்வது அல்லது வீட்டிலேயே நீங்க சிவனை தியானித்து பஜனை செய்வதுங்கிறது மிக நல்ல நன்மையை தரும். கோவில்களில் என்னால் தங்க முடியாது, வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு கூறுபவங்க நீங்கள் உங்கள் வீட்டில் கூட சிவனோட உருவகப்படத்தை எடுத்து வைத்து ஒரு விளக்கை ஏற்றி சிவனை மனதார கும்பிட்டு சிவனுக்குன்னு இருக்கக்கூடிய பஜனை பாடல்களையும் தியானமும் சிவனை நினைத்து செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு பலனானது கிடைக்குமாம். அடுத்ததான் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறது. சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், சந்தனம் போன்ற அபிஷேக பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதுங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுகிறது. அடுத்ததா துடைப்பத்தால் சிவாலய வளாகத்தை சுத்தம் செய்தல். சிவான் கோவில்களில் தூசி சுத்தம் பண்ணாமல் ஏதாவது இடங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சுத்தம் பண்ணி அதை நல்லா பாதுகாத்து சிவன் கோயிலில் கோலமிட்டு, அதுவும் அதிகாலையிலேயே கோலமிட்டு தண்ணீர் தெளித்து நீங்கள் சிவன் கோயிலை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் சிவபெருமான் உங்களிடம் இருக்கின்ற தீய சக்திகள் தீய குணங்கள் அனைத்தையுமே விலக்கி விடுவாராம். எனவே இதனையும் நீங்கள் செய்யுங்கள். இந்த சிவராத்திரி விரதத்தும் போது நம்ம செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்கள் இருக்கு. முதல்ல நம்ம விரதம் இருக்கும்போது என்ன செய்யணும்னா, காலையிலே எழுதணும். அதுவும் பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து குளித்து நீராடி இருக்கணுமாம். சிவன் கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடணும். ஒரு விளக்கையும் ஏற்றி சிவபெருமானை வழிபடணும். அடுத்ததா 4 ஜாம பூஜைகளில் கலந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமான ஒன்றா கருதப்படுகிறது. வில்வ இலைகளை கொண்டு சிவனை அர்ச்சனை செய்தல் வேண்டும். சிவ மந்திரங்களை ஜெபிக்கணும். அன்னதானம் நீங்கள் செய்யலாம். இதையெல்லாம் செய்துவிட்டு நீங்கள் சிவராத்திரி நாட்களில் செய்யக்கூடாது என்று சில விஷயங்கள் இருக்கிறது அல்லவா. சிவராத்திரி என்று புலால் உணவுகளை உண்பது என்பது கூடவே கூடாது. மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற செயல்களையும் நீங்கள் செய்யாமல் இருக்கலாம். தீய சொற்களை பேசுதல் அல்லது கெட்ட செயல்களில் ஈடுபடுதல் இது அனைத்துமே
சிவபெருமானுக்கு பிடிக்காதாம். இதிலெல்லாம் உங்களுடைய பழக்கத்தில் நீங்கள் வைத்துக்கிடவே கூடாது. சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்வதன் மூலம் சிவபெருமானின் அருளை பெற்று வாழ்வில் எல்லா வளங்களையும் பெறலாம் என்று முன்னோர்களும் மற்றும் மகாபிரிவா அவர்களாலும் நம்பப்படுகிறது. எனவே இந்த ஒரு செயலை இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்யுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் இங்கு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம். அவ்வளவு சக்தி மிகுந்த ஒரு நாளாகத்தான் உங்களுக்கு இந்த நாளானது அமையும். எனவே தவறாமல் நம்மளுடைய மகாபிரிவா சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு தினசரி பதிகாரங்கள் அனைத்தும் தினசரி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மறக்காம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தினசரி இந்த வீடியோ பதிவிட்டாலும் மகாபிரிவா பற்றிய அனைத்து விதமான தகவல்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். தீய எண்ணங்களும் தீய புத்திகளும் இல்லாமல் இருங்கள். வாழ்க்கையில் உங்களுடைய இடத்திலிருந்து எங்கோ சென்று விடலாம். இது அனைத்திற்குமே காரணம் உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் தான். கெட்ட எண்ணங்களை உடனே மாற்றிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.